ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கே இருக்குது? சாரதா காலேஜ். ஃபோட்டோ ஷூட் நடக்கிற லொக்கேஷன் குருவம்பட்டி ஜுவாலஜிக்கல். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குருவம்பட்டி பார்க், அதாவது அந்த ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கிற இடம். நாங்கள் இப்போ போயிட்டு ட்ரெஸ் வந்து ஒரு ஷோரூமில் சொல்லியிருக்கோம். அங்கே போயிட்டு எந்த ட்ரெஸ் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஆப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்ப போகிறோம். ஓகே, நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் வந்துவிட்டோம். சேலத்தில் 5 ரோடுக்கு போய்கிட்டுருக்கோம். இப்போது இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி கிராண்ட் எஸ்டான்ஷா வரும். இந்த இடத்துல இருந்து இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாரதா காலேஜில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெஸ் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறோம். கைஸ், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம் அப்படின்னா சாரதா காலேஜ் ரோட்டில் இருக்கோம். இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றதுக்காக அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் வந்த உடனே அந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரெஸ் ஷோரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ட்ரெஸ் பார்த்துட்டு ஈவினிங் வந்து 3 to 6 தான் வந்து ஃபோட்டோ ஷூட் சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் ஷோரூம் போயிட்டு ட்ரெஸ் எது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். கைஸ், ஒரு வழியாக நாங்கள் அந்த ட்ரெஸ் ஷாப்புக்கு வந்துவிட்டோம். ட்ரெஸ்லாம் வந்து இங்கே வந்து ரெண்ட்டுக்கு விடுறாங்க. ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான இந்த பொம்மைங்க, கார்ஸு எல்லாமே இருக்குது. இதுலேயே வந்து ப்ரீமியம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நார்மல் ஃபோட்டோ ஷூட்டும் இருக்குது. இது பாருங்கள், குழந்தைக்கு தேவையான இந்த திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது பாருங்கள், குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ். இது நம்ம வந்து செலக்ட் பண்ணோம்னா அதை வச்சு அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ்ஸஸ் இல்லை ஜுவல்ஸ் இந்த மாதிரி தேவைன்னாலும் நீங்கள் இங்கே வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அட்வான்ஸ் பேமெண்ட் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்டோட ட்ரெஸ்ஸஸ் தான். இதிலேருந்து தான் நாங்கள் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம். ரேட்டு பார்த்தீங்கன்னாலும் ரீசனபிளாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு தேவையான பிளேசர்ஸ் எல்லாமே இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவங்க இங்கே வந்து இந்த பிளேசர்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ போயிட்டு ஒய்ஃப் ரெடி ஆகிட்டாங்களான்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு அப்படி. அந்த தலைக்கு க்ரௌன் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஷோல்டரு டைட் மேலே கொஞ்சம் டைட் பண்ணணும். இன்னும் டைட் பண்ணால் செட் ஆகிடும். இன்னும் டைட் பண்ணணும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது பார்த்துக்கலாம். நீ ஓகே ஃபைனல் பண்ணிடு. பார்த்துக்கலாம் கார்த்தி, உனக்கு கரெக்டாக இருக்குல்ல. ஃபுல் மிரர் இருக்கா இல்லையாங்க? ஃபுல் மிரர் இருக்கா இல்லையா? ஃபுல் மிரர் இருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்கு. கைஸ், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜூஸிஃபைங்கிற ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்தது வந்து மேக்கப் போடணும். அந்த ஷாப்புக்கு நாங்கள் கிளம்பணும். ஸோ ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து ரீசனபிள் ரேட்டாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. கைஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாரதா காலேஜ் ரோட்டில் இருக்க லுக்ஸ் யூனிசெக்ஸ் சலூன் அண்ட் பிரைடல் ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கோம். மேக்கப் வந்து நாங்கள் இங்கே தான் வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து ஒய்ஃப் வந்து உள்ளே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 hours ஆகும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நான் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே வேறு ஒரு ஒர்க் வந்துருச்சு, அங்கே கிளம்ப போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக தான் போய்கிட்டுருக்கோம். அது வந்து இட்ஸ் அ பேபி பாய், இட்ஸ் அ பேபி கேர்ள்னு வைப்பாங்க இல்லையா, அந்த திங்ஸ் வந்து வாங்கிறதுக்காக போயிருக்கோம். அங்கே வந்து ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போயிருக்கோம். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் கைஸ் சாரதா காலேஜ் ரோடு. இதில் போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தோம்னா அந்த கொஞ்சம் ஒரு 2 கடை தள்ளி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஷாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஷாப், டெக்கார் ஸ்டேஷன். மாம், டாட், பேபி மேலே இருக்குங்க. மேலேயாம்மா? க்ரௌன் எல்லாம் இருக்குங்க. க்ரௌன் இருக்குது ப்ரோ, ஷாஷ் இருக்குது, அது ஒரு செட். இந்த டீமில் ப்ரோ
Dad to be, I vote boy, I vote girl. இதுதான் நல்லா இருக்கு. இதுவும் ஓகே தான். ஆனால் அதில் 30 ப்ராப்ஸ் வரும் ப்ரோ. ஓகே. இது எவ்வளோ ஒரு ப்ரைஸ் வருது? அது 240 வரும். ஓகே 160 வரும். 15 ப்ராப்ஸ். ஆனால் நம்ம இதில் இருக்கிறது எல்லாமே எடுக்க மாட்டோம். செலக்டிவாக பார்த்து ஒரு 5 தான் எடுப்போம். ஃபோட்டோ ஷூட்டா? ஆமாம். பர்த்டே ஷூட்டாக இருக்கான் ப்ரோ. கையில் வச்சிருக்க மாதிரின்னா அந்த இதுதான் இதெல்லாம் ஸ்டிக்கு கிடையாதா? இதுதான் ப்ரோ ஸ்டிக்கு. எல்லாம் ஒன்றே தான். என்னன்னா அதில் 15 இருக்கும் ப்ரோ, 30 இருக்கும் ப்ரோ. சின்ன கம்மியாக இருக்குது. லைக் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதான் இருக்கும். லுக் வைஸ் லுக் வைஸ் இது ப்ரோ இது 120 ப்ரோ. ஓகே. இது வந்து 70 ப்ரோ கிட்டர் ஃபினிஷ். இது என்னன்னா கிட்டரு ப்ளஸ் கிளாஸ் ஃபினிஷ். ஓகே. இது நார்மல் ஃபினிஷ். வெறும் ஜஸ்ட் ஒரு இது மட்டும். அப்புறம் என்ன பண்ணலாம்? இது பாருங்க, உங்களுக்கு நல்லா டார்க்காக தெரியும்னா இல்லை ஷூட்க்கு நல்லா தெரியணும் அப்படின்னா எது நல்லா இருக்கும்? எது நல்லா இருக்கும்? அவுட்டோர் ஷூட் தான். அவுட்டோர் ஷூட்டுக்கு போகலாம் ப்ரோ, நல்லா இருக்கும். இது போலாங்களா? கிளாஸி ஃபினிஷில் நல்லா இருக்கும் உங்களுக்கு. தெரியுங்களா? எனக்கு இது எல்லாம் லெட்டர்ஸ் எனக்கு தெரியாதுன்னு ஃபீல் ஆகுது. இது இவ்வளோ ஷைனிங்காக இருக்கிறதுனால இதெல்லாம் மறைச்சிருமோன்னு ஃபீல் ஆகுது. அவுட்டோர் ஷூட் தான் எனக்கு தெரியும். இவருக்கு டேட் டு பி வந்து இதிலே நான் இது எதனால சொன்னேன்? இதே காஸ்டியூம் தான், இதே காஸ்டியூம் தான். காம்போ நல்லா இருக்கும். இப்போ இந்த காஸ்டியூம் இது நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது ஓப்பன் பண்ண முடியாது. ஐயோ. இல்லை உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். கரெக்டாக அந்த கலரிங் எல்லாமே எனக்கு நல்லா இருக்கணும். அதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தாலும் அதோட வேர்ட்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இது வந்து எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா அந்த சன் ஷேடுக்கு கிளார் அடிக்கும், வேர்ட்ஸ் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது என்னோட தாட். காமிக்கிறேன். ஓகே. எனக்கு இந்த மாதிரி கிளாஸ், இந்த மாதிரி ஷைனிங்ல இந்த மாதிரி வந்தால் கூட ஓகே தான். இதில் பாருங்க பிங்க் இருக்குது, இதை கூட எடுத்துக்கணும். இல்லை அதுவும் அதே தான். இல்லை ப்ரோ அந்த பிங்க்லேயே பிளாக் வர்ற மாதிரி. ஓ இது கூட சூப்பராக இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த சில்வர் மேட்ச் ஆகுமாங்கிறது இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதே ப்ளூ கலரில் டார்க்காக இருந்தால் சூப்பராக. ஒரு வழியாக மேக்கப் எல்லாமே முடிஞ்சு ஃப்ரெண்டு வந்து கார் எடுத்துகிட்டு வராரு. அவ்வளோதான். இங்கேருந்து இப்போ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஏற்காடு அடிவாரத்துக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் லொக்கேஷன் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான், இப்போ லொக்கேஷன் போகலாம். கைஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் போகிற வழியில் ஒரு இடம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேமராமேன் சொன்னார். ஸோ அதனால் இப்போ இங்கே வந்து ஷூட் எடுக்கிறோம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். கைஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குருவம்பட்டி பூங்காவுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5:15 ஆகுது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். மேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த சாரதா காலேஜ் ரோட்டை தான் மேக்கப்லாம் பண்ணியிருந்தோம். மேக்கப் டேரெக்டாக பண்ணிவிட்டு இங்கே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாமே பண்ணியாச்சு. அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் இங்கே குருவம்பட்டிக்கு வந்திருக்கோம். ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்ப போகிறோம். ஃபோட்டோ ஷூட் வந்து ஓரளவுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோலேயே காட்டுறேன், பாருங்கள்.
இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பாருங்கள், என்னை சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக வந்து வெறும் காடு தான் இருக்குது. வேறு லெவலு. ஆள் யாருமே இங்கே கிடையாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்குது. இது வந்து நெல்லிக்காய் கரடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இடம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஃபுல்லாக வறண்ட காடாக இருக்குது. இங்கே நீங்கள் வந்து சொந்த வண்டியில் தான் வர முடியும். வண்டி இருந்தால் வரலாம் இங்கே. ஏன்னா பாருங்கள், ரொம்ப இதாக இருக்குது இடம். கொஞ்சம் ஆபத்தான இடம் தான். கொஞ்சம் கேங்காக வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் தாராளமாக வரலாம். என்னென்னா அங்கங்கே பாம்பு புத்து வேறு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பாம்பு நிறைய வந்துட்டு போகிற இடமா தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். இடம் பாருங்கள், இதுதான் ஏற்காடு. அங்கே டாப்பில் தெரியுது பாருங்கள், வேறு லெவலு, செமையாக இருக்குது. நாங்கள் காரில் தான் வந்தோம். இடம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. ப்ரோ நீங்களும் விட்டுட்டு போங்க ப்ரோ ஃபஸ்ட்டு. நான் ரெடி, நான் பின்னாடி தானே போயிட்டுருக்கேன். அவர் ரெடின்னா டக்குன்னு எடுத்துடலாம். தாபி அப்பா என்னெல்லாம் எடுக்கிறாரு நான் கைஸ், ஒரு பார்ட் ஆஃப் ஃபோட்டோஷூட் வந்து இங்கே முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பார்ட் ஆஃப் ஃபோட்டோஷூட்டுக்கு இங்கே மேலே போயிட்டுருக்கோம். அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம். ஏன்னா இது கொஞ்சம் மழை வந்து செங்குத்தாக இருக்குது. ஸோ ஏறுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு கீழெல்லாம் பாருங்கள், பாறையெல்லாம் நிறையாவே இருக்குது. ஃபுல்லாக பாறை கல் அது இதுன்னு இருக்குது. ஸோ மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கைஸ், இந்த சீனிக் வியூக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இப்போ மேலே ஏறி இருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கேருந்து பாருங்கள், கார் அங்கே நிற்குது. இங்கேருந்து நாங்கள் மேலே ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்கோம். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு வந்துட்டோம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே நிறைய பாம்பு புத்து இருக்குது. அங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்களேன், ஃபுல்லாக பாம்பு புத்து. பாம்புங்க அடிக்கடிக்கு வந்துட்டு போகிற இடம். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் மேலே ஏறணும். ஸோ கைஸ், ஒரு வழியாக நாங்கள் மேலே வந்துட்டோம். காற்று பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குதுங்க. எங்களோட கேமராமேன் வந்து மேலே ஆல்ரெடி வந்துட்டார். கீழே ஆல்ரெடி பீப்புள்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த வியூஸ் வந்து செமையாக இருக்குது. இதுக்கோசரம் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் மேலே ஏறிடுவோம். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வியூ காட்டுறோம் பாருங்கள். கைஸ், இதுதான் அந்த வியூ. கார் பாருங்கள் அங்கே இருக்குது. அங்கேருந்து மேலே ஏறி வந்துருக்கோம். வேறு லெவலில் இருக்குது இடம். என்ன உங்கள் அம்மா இவ்வளோ தூரமாக தெரிகிறாரு? நம்ம அங்கேருந்து இங்கே ஏறி இருக்கோம். பாருங்களேன் எவ்வளோ தூரம்ட்டு. இதுதான். சரி, நானே பேய் மாதிரி இருக்கேன் பார்க்க. அந்த கேமராவில் அப்படி தான் தெரியும். நீங்கள் வாங்க வாங்க. போ நில்லு. கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, ஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தோமா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு 8 o'clock வரைக்கும் ஆகிடுச்சு. இருட்டு ஆக ஆக பார்த்தீங்கன்னா லைட்டிங் சுத்தமாக இல்லை. அந்த பக்கம் வந்து அந்த கிராமத்து சைடு ஆளுங்கள்லாம் வந்து ஈவினிங் வந்து சிட்டியிலேருந்து அவங்களோட ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி வந்து எதுவுமே கிடையாதாட்டிருக்கு. பஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப இன்டீரியர், அதாவது ஏற்காட்டுக்கு அந்த குருவம்பட்டி பூங்காக்கெல்லாம் கொஞ்சம் பின்னாடி நாங்கள் வந்திருந்தோம். இங்கே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த வெஹிக்கிள் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அங்கே வந்துட்டு நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. 7 o'clock 7:30 ஆனோடனே இருட்டிடுச்சு. அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணானுங்கன்னா, அந்த சைடில் கிராஸ் பண்ணுறவனுங்க வந்து பைக்கை நிறுத்திட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக பேசும்போது என்னடா இவனுங்க இங்கே பண்ணுறானுங்க அந்த மாதிரி ஒரு சில பேர் பேசுனானுங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டானுங்கன்னா பைக்கை நிறுத்திட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. வேடிக்கை பார்த்தா கூட பரவாயில்ல, லைட்டு டோட்டலாக பைக்கோட லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டானுங்க. நடந்து வரானுங்களா இல்லை என்ன ஏதுன்னு ஒன்றுமே எங்களுக்கு புரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5-6 பேர்கிட்ட இருந்தோம். லேடிஸ் வேறு இருந்தாங்க. ஜென்ஸ் இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். லேடிஸ் வேறு இருந்தாங்களா, அதுதான் இப்போ எல்லாத்துக்குமே பயம் வந்துருச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 8 o'clockலாம் வந்துங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லாஸ்ட் கேங் ஒன்று வந்துச்சு. அதுதான் ரொம்ப டெரர் கேங்காக ஆகிடுச்சு. அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா வந்து எல்லாருமே ஒரு 2லேருந்து 3 பைக்கை நிறுத்திட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டானுங்க. ஆஃப் பண்ணிட்டு நின்றுட்டே இருந்துட்டு கடைசியில் அவனுங்க ஏதோ அந்த சைடில் உள்ளே போயிட்டு ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வந்தோன்னே நாங்கள் கிளம்பிட்டோம். டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு எடுத்து கிளம்பிட்டோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து அவனுங்களுக்கு தான் தெரியும். சுற்றிலும் பார்த்திங்கன்னா கரடு, அந்த பக்கமும் மலை இந்த பக்கமும் மலை. எங்கே போகிறது என்னன்னு தெரியாது. நாங்கள் எப்படி போனாலும் அங்கேயே தான் சுற்றி இருப்போம். ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த சைடு என்ன இருக்குன்னு. ஸோ லேடிஸ் இருந்ததுனால நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம். ஷூட் ஒரு வழியாக நல்லா முடிஞ்சிச்சு கைஸ். நான் ஒரு 2 பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்கு அப்படின்னா ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் வந்து கார்த்தி, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ஒய்ஃபோட சிஸ்டர் அபி, அவளுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க 2 பேர் இருந்ததுனால தான் எங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இவங்க இல்லைன்னா ஃபோட்டோ ஷூட்டு முழுமையாக ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சிருக்குமானான்னு தெரியல. ஸோ இவங்க 2 பேருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இட்ஸ் பை ஃப்ரம் ஃபன்.